நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் பார்வதி. எந்த பார்வதி? என்னோட அழகிய லைலா. அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஃபர்ஸ்ட் வந்து அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஃபைல் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து இந்த அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நான் கொடுத்துருக்க பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு, டெக்ஸ்ட்டு, அதுக்கு எஃபெக்ட் எல்லா பீட் மார்க்கும் நானே ஃபுல்லாகவே கொடுத்துருவேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு நேராக வந்து செட் பண்ணிடுங்க. இவன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து சாங்கு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டபுள் பீட் மார்க்கில் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கடைசி வரைக்குமே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வைங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த பீட் மார்க்லேருந்து அடுத்த இமேஜ் போதுங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நாலாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிங்கன்னா இந்த பீட் மார்க் இங்கிட்ட இருக்க ஃபோட்டோ எல்லாமே டிலீட் ஆகிரும். இப்போ வந்து அடுத்த பீட் மார்க்கில் அடுத்த ஃபோட்டோ இமேஜ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. இதை வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி அஞ்சாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு அது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த பீட் மார்க் பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக வச்சு இந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பீட் மார்க்குங்களும் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வந்து இப்போ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த பீட் மார்க்கில் வச்சு ஒன்று ஒன்றா எடிட் பண்ணுங்கள். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எல்லா பீட் மார்க்லையுமே நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரில் வந்து நான் வந்து எப்படி அதுக்கு வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேகப்பட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து 3 இமேஜுமே நான் வந்து லேயரோட தான் காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த ஏரோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா நாலாவதா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன சின்ன பீட் மார்க் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, சின்ன இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜில் வந்து இந்த இப்போ கொடுத்துருக்க பார்த்தீங்களா எஃபெக்ட், அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அது எப்படி வந்து இந்த ஏரோ பார்த்து டூப்ளிகேஷன் டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தா அதே மாதிரி நான் வந்து சின்ன சின்ன பீட் மார்க் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் அங்கே பூராமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ண வேணாம். நீங்கள் அதே மாதிரியே நான் எங்கெங்கே சின்ன இமேஜ் கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுக்குமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அடுத்த நம்ம இன்னொரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் ரெண்டு லேயருக்கு உள்ள எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த ஷேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லேயரோட வந்து காப்பி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க காப்பியில் 4வது காப்பியில் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கில் அதை டச் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தது அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள இமேஜை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணி பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு 2வது நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டு இப்போ 3வது வர இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து சின்ன இமேஜுக்கு போய்க்கலாம். இன்னொரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் எடுத்து அதை விட்டுருங்க. எட்டாய்க்கு அப்படியே தான் அடுத்து அந்த சின்ன இமேஜ் பக்கத்தில் இன்னொரு இமேஜ் எடுத்து பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து இந்த டூப்ளிகேஷன் வந்து பேஸ்டில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரியே இந்த இமேஜை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடுத்து பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எஃபெக்டை வந்து இப்போ வந்து இதில் வந்து இது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து அதே இதை வந்து பேஸ்டில் கொடுத்து அது வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோமா. இப்போ வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கடைசியாக என்ன ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை வந்து அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த லேயரை வந்து அதே மாதிரி லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து சின்ன இமேஜுக்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டூப்ளிகேஷன்ல டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசி உள்ளதையும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரியே இந்த சின்ன இமேஜுக்கு ஆட் பண்ணிட்டோம். இந்த இமேஜுக்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்து இமேஜ் இந்த இது வந்து ஃபேஸ் ஸ்டைல் ஒரு டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா போதும். அடுத்து இதே மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பார்த்தா எஃபெக்ட் கொடுத்துட்டோம். இந்த இதுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லேயருக்கு மட்டும் எப்படி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். அதை டச் பண்ணிக்கோங்க. கீழே எடிட்டிவ் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 0 பாயிண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து அந்த பீட் மார்க் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து அந்த லேயருக்கு கீழே கொண்டு வரணும். அது இப்போ கீழே கொண்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. கரெக்டாக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பெருசு சிறுசு எந்த சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து இன்னும் 2 லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லேயருக்கு இதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபோட்டோவை செட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.